அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் இறைபக்தி தலைப்பில் சில சம்பவங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பக்தி பல வகைகளில் இருக்குது. சாமியை கூட நம்மளாம் என்ன பண்ணுறோம், அவசரமாக கும்பிட்டுட்டு ஓடுறோம். 24 மணி நேரத்தில் அவருக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யாராலையும் செலவழிக்க முடியலை. நான் என் மனசு திறந்து ஒன்று சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்காங்க. நானும் கோயிலுக்கு பக்தியோடு போகிறவன் தான். ஆனால் இறைவனை ஒரு அரை நிமிடம் முழுவதும் தரிசனம் செய்யக்கூடிய அளவிற்கு நம் மனதும் இடம் கொடுக்கவில்லை. பல உள்ளோட்டங்கள் உள்ளே ஓடி ஓடி அங்கேயும் துன்பங்களைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இறைவனை அரை மணித்துளிகள் முழுவதும் தியானிப்போமேயானால் அதுவே பெரிய பக்தி என்று என் உள்ளம் சொல்லுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 நாடு இருக்குது. ஒன்று வல்ல நாடு, ஒன்று மொரப்ப நாடு. மாவட்டத்துக்குள்ளே 2 நாடு பாருங்கள், ரொம்ப அதிசயமான ஊரில் இது. அதில் மொரப்ப நாடுங்கிற ஊரில் எனக்கு ஒரு நண்பனுடைய பேர் சிற்றம்பலம். பேருக்கேற்ற பக்திமான். தினசரி தாமிரபரணியில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடாமல் வீட்டுக்குள்ளே போக மாட்டார். உயர்ந்த பக்திமான். இன்றைக்கி எனக்கு சிறந்த நண்பராக இருக்கிறார். பெயர் சிற்றம்பலம். நாங்கள் காலேஜ் படிக்கும் பொழுது அவர் எந்த கோயிலை பார்த்தாலும் 2 நிமிஷம் நின்றுவார். பிள்ளையாரை பார்த்தாலும் நிற்பார், சிவனை பார்த்தாலும் நிற்பார், காளியை பார்த்தாலும் நிற்பார். நியாயம்தான். அங்கே ஒரு புனித அந்தோணியார் கோயிலை பார்த்தாலும் நின்றுவார், ஒரு மாதா கோயிலை பார்த்தாலும் நின்றுவார். பெருமை தான். அதே சமயத்தில் எங்கள் ஊரில் சிவலப்பரி ரோட்டில் பாத்திமா கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அதை பார்த்தாலும் நின்றுவார், விழுது எடுத்து கும்பிடுவார். மகிழ்ச்சியும் எங்களுக்கெல்லாம் பேர் மகிழ்ச்சி தான். எம்மதமும் சம்மதம் என்பதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒருவன் எனக்கு நண்பனாக கிடைத்திருக்கிறானே என்று ஆனந்தப்பட்ட காலம் அது. பெருமைக்குரியது தான். இப்படி எல்லாரும் வந்துட்டா நமக்குள்ள மத சண்டையே வராதே, மத பிரச்சனையே வராதே. அருமை நேயர்களே, அப்போ அந்த நண்பனை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா எந்த கோயிலை பார்த்தாலும் நிற்கிற, குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷமாவது நிற்கிற பாரு. முன்னாடி அந்த பருப்பு வியாபாரி போனார், ஒரு செகண்ட் கூட நிற்கல, அவரை கும்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. உனக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுதே என்னன்னு கேட்டேன். சொன்னான், இதெல்லாம் தெருக்கோடியில் இருக்கக்கூடிய கோயில்கள், கும்பிட்டுட்டு போகிறேன், மற்றவங்களை இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு. சில கோயில்களுக்கு நான் சென்று விட்டாலே என் தரிசனம் முடித்து வெளியிலே வருவதற்கு குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் ஆகும்னு சொன்னான். இப்போ அங்கே பூசாரி முறை நிற்க வர மாட்டாரே, விரட்டி விட்டுருவாரே அப்படின்னு. விரட்டி விட்டால் என்ன, கோயிலின் ஓரத்தில் நின்று அந்த இறைவனை பார்த்து கொண்டே நிற்பேன்னு சொன்னான். அப்படி இறைவனுடைய அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கல, உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்குன்னு அடுத்த கொஸ்டின் கேட்டேன். அதுக்கு அந்த நண்பன் சொன்னான், நான் இறைவனுடைய கண்ணை பார்த்து கொண்டே இருப்பேன். என் உள் உணர்வு எனக்கு சொல்லும், இறைவன் உன்னை பார்த்து விட்டார் என்று என் உள் உணர்வு சொன்ன உடனேயே என்னுடைய வேண்டுதலை நான் நிறைவு செய்துவிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்பி விடுவேன். இது ஈசன் கோயிலானாலும் அப்படித்தான், பெருமாள் கோயிலானாலும் அப்படித்தான், பிள்ளையார் ஆனாலும் அப்படித்தான், பத்திரகாளி ஆனாலும் அப்படித்தான், அந்தோணியார் ஆனாலும் அப்படித்தான், இல்லை பாத்திமா கோயிலானாலும் அப்படித்தான். அந்த இறைவனுடைய பார்வை என் மீது விழுந்து விட்டது என்று எனக்கு எப்பொழுது உள் உணர்வு சொல்லுகிறதோ அந்த உடனேயே என் பிரேயரை நான் நிறுத்திவிட்டு நான் வெளியில் வந்து விடுவேன் என்று சொன்னான். ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கிறார். பணத்தில், செல்வாக்கில், தானம் செய்வதில், ஒரு நல்ல மனிதன்கிற பேரில் நல்ல செல்வாக்கோடு இருக்கிறார். இறைவனை வணங்குகின்ற பொழுது இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைத்து விட்டால் தான் நாம் மனிதன் என்ற பண்பாட்டுக்கு வருகிறோம். இறைவனுடைய பார்வை நம் மீது இருத்தல் வேண்டும். இறைவனுடைய பார்வை இல்லை என்றால் நம் மனிதனாக பிறந்ததில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சிற்றம்பலம் எனக்கு சொல்லி தந்தான் என் நண்பன். அதற்கு ஒரு சின்ன ஓமையாக சொல்லுகிறேன். எல்லாருக்கும் மீன் தெரியும், ஒரு சிறப்பு மிக்கது மீன். இந்த மீன் எப்படி முட்டை போடுமா, வரிசையாக தான் முட்டை போடுமா. மீன் வரிசையாக முட்டை போட்டுட்டு போகும். முட்டை போட்டது அது திரும்ப தண்ணிக்குள்ளே போயிடும். ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சோடனே இந்த மீன் திரும்ப கரைக்கு வரும், தான் முட்டை போட்டதை பார்க்க வரும். அப்போ இந்த முட்டைகளை நம்ம பறவைகள் போல் இது அடைகாத்துலாம் குஞ்சாக்க போகிறது இல்லை, தன்னுடைய பார்வையால் பார்க்குமாம். அந்த முட்டைகளை தன் கண் பார்வைகளால் பார்த்த உடனே இந்த மீன் முட்டைகள் வெடித்து குஞ்சுகள் வெளியில் வந்துடுமா, மீன் குஞ்சுகள். அப்போ பார்த்த உடனேயே மீன் முட்டை குஞ்சாகிறது. பார்த்தீங்களா, இறைவனுடைய படைப்பை பாருங்கள் எவ்வளோ உயர்வாக இருக்குன்னு. இந்த குஞ்சு மீன்களுக்கு இந்த தாய் மீன் இரையை கொடுப்பது இல்லை. தாய் மீன் நீந்தி போயிட்டே இருக்கும், குஞ்சு மீனுடைய தாய் மீனுடைய சைடில் அது நீந்தி கூட போயிட்டே இருக்கும். அப்போ எதிரில் வரக்கூடிய வேற மீனுடைய
சின்ன சின்ன மீன் வந்துன்னா இந்த தாய் மீன் அதை சாப்பிட்ரும். தான் குஞ்சுகளை பாசத்தோட பார்க்கும். பார்த்த பார்வையிலேயே குஞ்சு மீன்களுடைய வயிறுகள் நிறைந்து விடும் என்று மீனுடைய தத்துவம் சொல்லுகிறது. எப்படி பார்த்த உடனேயே மீன் முட்டைகள் குஞ்சுகளாக வெளிவருகிறதோ அதை போல தாய் மீனானது பார்த்த உடனேயே சிறு மீன்களுக்கெல்லாம் வயிறு இரையால் உணவால் பூர்த்தி செய்யப்படுகிறது என்று மீனுடைய வாழ்க்கை தத்துவம் நமக்கு சொல்லுகிறது. அருமை நேயர்களே, இறைவனுடைய கருணை நம் மீது படுதல் வேண்டும். இறைவனுடைய பார்வை நம் மீது விழ வேண்டும். இறைவன் நம் மீது கருணை கொள்ளுதல் வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பக்திமான்களாக இறை பக்தியோடு செயல்படுவோமே ஆனால் நம் உள்ளத்தில் எந்த கபடமும் கள்ளமும் வராமல் முழு மனிதனாக நாம் செயல்படலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.